ஃபுட்பால் பார்க்குறோமோ இல்லையோ, பட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெண்டு ஃபேஸ் ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி. பட் இவங்களுக்கே காட்ஃபாதர்னு சொல்ற லெஜெண்ட் பீலேவோட ஸ்டோரி தெரியுமா? பிரேசில்ல இருக்கிற ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த பீலேவுக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்சது அவங்க அப்பா தான். ஆனால் அவர் அப்பாவுக்கு சின்ன வயசுல காலான ஒரு பெரிய இன்ஜுரியால தான் அவரோட ஃபுட்பால் ட்ரீமே குவிட் பண்ணிட்டு இப்போ ஒரு சாதாரண வேலைக்கு போயிட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச அப்புறம் பீலே ரொம்ப வருத்தப்படுறாரு. பட் இதை விட 1915 நடந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்ல கண்ணு முன்னாடியே உருகுவே கிட்ட சொந்த நாட்டு தோக்கிறத பார்த்து இவர் அப்பா ரொம்ப அழுகிறாரு. இதை பார்த்தா பீலேவால அதை தாங்க முடியாம அவர் அப்பா கிட்ட போய் ஒரு நாள் நானே இந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வந்து உங்க கையில கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. பட் பையன் ஆறுதலுக்காக சொல்றான்னு பார்த்தா அதை ரொம்ப சீரியஸா எடுத்து அன்னில இருந்து கிடைக்கிற எல்லாத்தையும் வச்சு ஸ்ட்ரீட் ஃபண்ட்ஸோட ஃபுட்பால் விளையாட ஆரம்பிக்கிறான். அண்ட் பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் அப்பாவும் அவருக்கு தெரிஞ்ச ஜிங்கா ஸ்டைல சொல்லி தராரு. ஒரு லோக்கல் மேட்ச்ல இவரோட கேம் பிளேவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு ஃபுட்பால் கோச் இவருக்கு ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்க முன் வராரு. பட் அந்த கிளப்ல எல்லாரும் ரொம்ப பணக்காரங்களா இருந்ததால இவரை பார்த்து ஒரு ஷூ வாங்க கூட காசு இல்லையான்னு சொல்லி மோசமா ட்ரீட் பண்றாங்க. அண்ட் கிரவுண்ட்லயும் இவர் ஆடுற அந்த ஜிங்கா ஸ்டைல பார்த்து ரொம்பவும் கலைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சின்ன வயசுல இங்க நடக்கிற எதுவுமே இவருக்கு பிடிக்காம கம்முன்னு ஊருக்கே திரும்பி போயிடலாமான்னு முடிவு பண்றாரு. பட் அந்த செகண்ட்ல அன்னைக்கு நைட் அவர் அப்பா அழுது இவர் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஸோ அன்னில இருந்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு அவரோட ஸ்டைல விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய கிளப் மேட்சஸ்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி வெறும் 17 வயசுல 1958 வேர்ல்டு கப் டீம்ல செலக்ட் ஆகிறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஸ்டார்டிங்லேயே நிறைய சொதப்பி நிறைய பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஆக ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி செமிஃபைனல் வரைக்கும் வந்து அதுல ஹேட்ரிக் கோல் அடிச்சு வின் பண்ணி ஃபைனல் மேட்ச்லயும் ஸ்வீடன் கூட பயங்கரமா விளையாடி பீலே கடைசி கோல் அடிச்சு ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் பிரேசில கப்படிக்க வைக்கிறாரு. 1915 அழுத மாதிரியே 1958லயும் அவர் அப்பா அழுகிறாரு. ஆனா இந்த டைம் அந்த வேர்ல்டு கப் தான் பையன் கையில இருக்குன்னு சொல்லி லேட்டர் பீலே பிரேசிலுக்காக 3 வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்து இன்னைக்கு மொத்தம் 5 வேர்ல்டு கப்போட பிரேசில சக்சஸ்ஃபுல்லான டீமா மாத்தினது மட்டும் இல்லாம ஃபுட்பால் வேர்ல்டுல இவர் கிரியேட் பண்ண இம்பாக்டால தான் இன்னைக்கு இவரை காட்ஃபாதர் ஆஃப் ஃபுட்பால்னு சொல்றோம்.